As a CSI Presbyter, I greet you all my Christian friends and comrades and listeners in the matchless name of our Lord Jesus Christ. And I also invite you to my YouTube channel, Miracle Center Ministry from Coimbatore, Tamil Nadu, South India. Let us pray. My dear Heavenly Father, I praise you, allowing the Creator God. I exalt you, El Shaddai, the God Almighty. I magnify you, Lord, my Savior. I do worship you, Lord, Alpha and Omega. I pray for thy grace, mercy, and blessing to be showered on us during this usual time of meditation of your precious word and Bible character, my Lord, my Redeemer. In the glorious name of Yeshua Messiah, I pray. Amen. Towards introduction, let us read some Bible verses and then meditate on three connected points with examples from history and some songs. Today's topic for meditation: Terah. T-E-R-A-H. The word Terah is mentioned 11 times in King James Version. In Hebrew, Terah. In Greek, Terah. In Latin, Tiara. Genesis 11:24 to 32, Joshua 4:2, 1 Chronicles 1:26, Luke 3:34. Terah lineage: children Abraham, Nahor, and Haran. Migration from Ur to Haran. Joshua 4:2, he lived beyond Euphrates river and served other gods. One song. ஐயா உமது சித்தம் ஆயிடவே வேணும், மெய்யாயனது சித்தம் வெகு மோசமே காணும். ஐயா உமது சித்தம் ஆயிடவே வேணும், ஆறு போல் வழி தப்பி அவனவன் வழி ஒப்பி கெடலை துர்பாவத்தை ரித்துமே சுமத்தினி. ஐயா உமது சித்தம் ஆயிடவே வேணும், ஜீவனோ மரணமோ செல்வமோ பெருமையோ பெருமையோ யாவிலனை நிறுத்த தேவரி நினைக்கீனும். ஐயா உமது சித்தம் ஆயிடவே வேணும். The first point for meditation: 1 Chronicles 1:26. This came in the genealogy from Shem to Abraham. Luke 3:24 in the genealogy of Jesus. தேரா மெசொப்பொத்தாமியா கடவுளை வணங்கினவர். தேராகவும் ஆபிரகாமும் கானானுக்கு செல்ல அழைக்கப்பட்டனர். ஆபிரகாம் பிறந்தபோது தேராவுக்கு வயது 70. தேராயின் மூத்த மகன் 2ஆம் நாகோர். ஆபிரகாம், ஆரான் இரு சகோதரில் தேராயின் குமாரன் மகனாக அறியப்பட்டுள்ளார். Another song. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ திருக்கையிலே என என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார்
கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியில் என்னோடிருப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. The second point for meditation. ஆரம்பத்தில் தேராகு கல்தேயரின் நகரமான ஊர் காசியில் வசித்தார். தேராகுக்கு 3 மகன்கள், ஆபிரகாம், நாகோர், ஆரான். ஊர் என்ற இடத்தில் வாழ்ந்தபோது அவர் பாரசீக வளவிடாவிற்கு அருகில் யூப்ரட்டிஸ் அல் முதையர் என்று அழைக்கப்பட்டார். அதற்கான காரணம், ஊரிலிருந்து வடக்கு நோக்கி 500 மீட்டர் தொலைவில் யூப்ரட்டிஸ் நதியான சுமார் 275 மீட்டர் தொலைவில் நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். தேவபிராயன் தன்னை பரலோ பெருமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆயரதார் என்னை பைங்குன்மே, ஆவலதா என்னை பைங்குன்மே. அவர்மை தமர்னி அருளுகின்றார். தேவ பிதாயன் மேய்ப்பரல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவ பிதாயன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. The third point, the last point for meditation. தேராக் நாகோரின் மகனாகவும் ஆபிரகாமின் தந்தையாகவும் பட்டியலிடப்பட்டிருக்கிறார். அவர் சேமின் மகன் அர்பக்காத்தின் வழித்தோன்றல் ஆவார். சாராள் இறந்து 3 ஆண்டுகளுக்கு பின் ஈசாக்கு திருமணம் முடிந்து பின் 140 வயதில் கேத்தூராளை மணந்தார். அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனர். யோசுவா 24:2. தேராகு மற்ற தெய்வங்களை சேவித்தார், சிலைகளை உருவாக்கி விற்றார். ஆகவே பெரும் பணக்காரராக வாழ்ந்தார். அவர் பின் சிலை வழிபாட்டினரை இருந்து மனம் திரும்பி தேராகு 205வது வயதில் ஆரானில் இறந்தார். தேராகு லூக்கா 3:34 இயேசுவின் வம்சாவளியில் பங்கு பெற்றுள்ளார். தேராகு நோவாவின் வரிசையில் 9வது இடத்தில் இருந்தார். ஆதாம் நோவா 10 தலைமுறை, நோவா டு ஆபிரகாம் 10 தலைமுறை, ஆபிரகாமின் தந்தை தேராகு 9வது தலைமுறை, ஆதாமின் 19வது தலைமுறை ஆபிரகாம். கேதுராவிற்கு உடன்படிக்கை மகன். அவர் நோவாவின் மகன் யாப்பேத்தின் வழித்தோன்றல். ஆபிரகாம் சாராள் ஆபிரகாமின் மருமகன்.
லோத்தின் தந்தை ஆவார். கானான் சந்ததியினர் லெபனானில் குடியேறினார்கள். கானானியர் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள், செப்பு தொழில் செய்தார்கள். கேத்தூரா 16 கோத்திரங்களில் மூதாதையர். ஆபிரகாம் மீதியானியர் அடங்குவார்கள். 1 நாளாகமம் 1:32. Another song. Yesune sikira, Yesune sikira, என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ, நீசனாம் நினைத்தான் இயேசுனே சிக்கிறார், மாசில்லாத பரந்தன அவன் தன் மூடு மனதால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. We have come to the conclusion portion. Let us say the concluding prayer. Our Heavenly Father, we seek to today for the devotion and the meditation of the Word and Bible character, Tara. We also thank you for your blessings on this day. Please continue to guide us and bless us every day. The precious name of Yehoshua Messiah we pray. Amen. Let us meet again next week for the meditation of another word or Bible character from the Holy Bible. In the meantime, I greet you all, wish you all Chao, which means have a new blessed week ahead. Amen.